ஒரு பெரிய பசுமையான காட்டின் எல்லையில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் பக்கத்தில் அமைந்திருந்தது ஒரு அழகான மலைச்சரிவு. அங்கேதான் ஒரு சிறிய வீடு. அந்த வீட்டில் ஒரு அன்பான அம்மா ஆடும் அவளுடைய 7 குட்டிகளும் வாழ்ந்து வந்தனர். அம்மா ஆடு மிகவும் பொறுப்பானவள். அவள் தினமும் காலை எழுந்தவுடன் குட்டிகளுக்கு நல்ல உணவு செய்து கொடுத்து கதை சொல்லி பாடல்கள் பாடி வளர்த்தாள். அந்த 7 குட்டிகளும் ஒவ்வொருவரும் தனித்தனி குணங்களுடன் இருந்தனர். 1 பெரியவன் அறிவாளி, 2 இரண்டாவது தைரியசாலி, 3 மூன்றாவது சுறுசுறுப்பானவன், 4 நான்காவது சாப்பாட்டு பிரியன், 5 ஐந்தாவது பயந்து போகும் குணம், 6 ஆறாவது சிரிப்பும் சந்தோஷமும் நிறைந்தவன், 7 கடைசி சிறியதும் மிகவும் சாந்தமானதும். அம்மா எப்போதும் சொல்வாள், குட்டிகளே, நான் வெளியே போகும்போது யாருக்கும் கதவை திறக்கக்கூடாது. காட்டில் ஓநாய் சுற்றிக் கொண்டிருக்கிறது டோட். அந்த காட்டில் உண்மையிலேயே ஒரு பசி ஓநாய் இருந்தது. அது பல நாட்களாக உணவு கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருந்தது. ஒரு நாள் அது அந்த ஆட்டுக் குடும்பத்தை கவனித்தது. ஓம் 7 குட்டிகள், இது நல்ல விருந்து என்று ஓநாய் மனதில் நினைத்தது. ஒரு நாள் காலை அம்மா ஆடு உணவு தேடி காட்டுக்குள் செல்ல வேண்டியிருந்தது. குட்டிகளே, நான் திரும்பி வரும் வரை கதவை யாருக்கும் திறக்காதீர்கள். என் குரல் மென்மையாக இருக்கும், ஓநாயின் குரல் கரகரப்பாக இருக்கும். கவனமாக இருங்கள் என்று எச்சரித்தாள். அவள் சென்றதும் குட்டிகள் உள்ளே விளையாடத் தொடங்கினர். சில நேரத்தில் கதவு தட்டும் சத்தம். தக் தக் தக். குட்டிகளே, கதவை திறக்குங்கள், உங்கள் அம்மா வந்துவிட்டேன் என்று ஓநாய் குரல் மாற்றி பேச முயன்றது. ஆனால் அவன் குரல் கரகரப்பாக இருந்தது. பெரிய குட்டி உடனே சொன்னான், இது நம்ம அம்மா குரல் இல்லை, போய் விடு. ஓநாய் கோபமடைந்தது. ஓநாயின் முதல் திட்டம். ஓநாய் அருகிலிருந்த ஒரு மருந்துக் கடைக்குச் சென்றது. காட்டின் எல்லையில் இருந்த மனிதர் கடை. அது தன் குரலை மென்மையாக்க ஒரு மூலிகை எடுத்துக் குடித்தது. மீண்டும் கதவை தட்டியது. குட்டிகளே, நான் தான் உங்கள் அம்மா. இந்த முறை குரல் மென்மையாக இருந்தது. ஆனால் சுறுசுறுப்பான 3வது குட்டி ஜன்னல் வழியாக பார்த்தான். அவன் கால்கள் கருப்பாக இருக்கின்றன. நம்ம அம்மா கால்கள் வெள்ளையாக இருக்கும். அவர்கள் கதவை திறக்கவில்லை. ஓநாய் சிந்தித்தது, இப்போது கால்களையும் மாற்ற வேண்டும். அது ஒரு அரிசி மாவு மில்லுக்குச் சென்று தன் கால்களை வெள்ளை மாவில் மூழ்க வைத்தது. மீண்டும் கதவை தட்டியது. இந்த முறை குரலும் மென்மை, கால்களும் வெள்ளை. குட்டிகள் குழப்பமடைந்தனர். பயந்து போகும் 5வது குட்டி சொன்னது, இது நம்ம அம்மாதான் போல. பெரியவன் சற்று யோசித்தான். ஆனால் அப்பொழுது கடைசி குட்டி சொன்னது, அம்மா எப்போதும் பாடுவாள், பாட சொல்லலாம். அவர்கள் கேட்டார்கள், அம்மா, நீங்க நம்ம பாடல் பாடுங்க. ஓநாய் அவசரப்பட்டு ஒரு குரல் பாட முயன்றது. ஆனால் அது சரியாக வரவில்லை. அதனால் குட்டிகள் இன்னும் சந்தேகப்பட்டனர். ஆனால் ஓநாய் திடீரென கோபமடைந்து கதவை பலமாக தட்டியது. பழைய மரக்கதவு உடைந்தது. குட்டிகள் அலறி ஓடினர். ஒவ்வொருவரும் வீட்டின் வேறு வேறு இடங்களில் ஒளிந்தனர். ஒருவன் மேஜையின் கீழ், ஒருவன் படுக்கையின் கீழ், ஒருவன் அலமாரியில், ஒருவன் சமையலறையில், ஒருவன் திரையின் பின்னால், ஒருவன் கூரையின் அருகில். சிறிய கடைசி குட்டி மட்டும் ஒரு பழைய கடிகாரப் பெட்டிக்குள் ஒளிந்தது. ஓநாய் ஒருவருக்கொருவர் கண்டுபிடித்து பிடித்தது. அது 6 குட்டிகளையும் விழுங்கியது. சிறிய குட்டியை கண்டுபிடிக்க முடியவில்லை. மாலை நேரம். அம்மா ஆடு வீடு திரும்பினாள். வீட்டின் கதவு உடைந்திருந்தது. அவள் அதிர்ச்சியடைந்தாள். குட்டிகளே, இங்கே நீங்கள். சிறிய குட்டி மெதுவாக வெளியே வந்தது. அது எல்லாவற்றையும் அழுது சொல்லியது. அம்மா ஆடு மனவேதனையில் மூழ்கினாள். ஆனால் அவள் தைரியம் இழக்கவில்லை. அம்மா ஆடு காட்டுக்குள் ஓநாயைத் தேடி சென்றாள். சில தூரத்தில் ஒரு பெரிய மரத்தின் கீழ் ஓநாய் தூங்கிக் கொண்டிருந்தது. அதன் வயிறு பெரிதாக வீங்கியிருந்தது. அம்மா அமைதியாக அருகே சென்றாள். அவள் வயிற்றை நன்றாக கவனித்தாள். உள்ளே சத்தம். அம்மா, அம்மா என்று மெதுவான குரல். அவள் கண்களில் கண்ணீர். புத்திசாலித்தனம்.
அம்மா அருகிலிருந்த ஒரு கத்தியை எடுத்தால் காட்டில் கிடைத்த கூர்மையான கல். மெதுவாக ஓநாயின் வயிற்றை கிழித்தால் ஒருவருக்கொருவர் குட்டிகள் உயிருடன் வெளியே வந்தனர். அவர்கள் அம்மாவை கட்டிப்பிடித்தனர். பின்னர் அம்மா குட்டிகளிடம் சொன்னார், வேகமாக கற்கள் கொண்டு வாருங்கள். அவர்கள் ஓநாயின் வயிற்றில் பெரிய கற்களை நிரப்பினர். பின்னர் அதை தைத்துவிட்டனர். முடிவு: ஓநாய் விழித்தது. அது தாகமாக இருந்தது. ஆற்றருகே சென்றது. கற்கள் நிறைந்த வயிறு காரணமாக அது சமநிலை இழந்தது. அது ஆற்றில் விழுந்தது. இனி அந்த காட்டில் ஓநாய் இல்லை. அம்மா ஆடு குட்டிகளை அணைத்தாள். எப்போதும் கவனமாக இருங்கள். யாரையும் எளிதில் நம்பாதீர்கள். குட்டிகள் அனைவரும் பாடத் தொடங்கினர். அந்த வீடு மீண்டும் சந்தோஷத்தால் நிரம்பியது. கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்: பெரியவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும். எச்சரிக்கையை அலட்சியம் செய்யக்கூடாது. புத்திசாலித்தனம் உயிரை காப்பாற்றும். தீயவர்கள் எவ்வளவு சூழ்ச்சி செய்தாலும் இறுதியில் தோல்வியடைவார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்து இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணவும். எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்.